வீட்டுல வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கா? ஒண்ணு ஒன்னா தேடதான் வேண்டியிருக்கு. முறையில வெயில் அடிக்கும் தண்ணி எப்படித்தான் தூக்கம் வருதோ தெரியல. என் பூமாரி சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்பிட்டி. சரிம்மா. நேரம் ஆயிட்டு நீ எம்பிட்டு தூரம் போண்டி இருக்கு பூமாரி. என்ன வாரம்மா? என்னம்மா பூமாரி, அம்மைக்கு நேரம் ஆயிட்டு பாத்துக்கோ. நான் இப்போ போனாலே ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்கும். அதனால அம்மா போறேன், நீ கிளம்பி போனா பள்ளியிடத்துக்கு. சரிம்மா. மத்தியானத்துக்கு மீன் குழம்பு வச்சிருக்கேன். மீனை கொண்டு போயிடாத பள்ளியிடத்துக்கு. காட்டுக்குள்ள இருக்கு பத்தியா, நல்லது கிடையாது. குழம்பு மட்டும் ஊத்தி கொண்டு போ. இங்க வச்சு 2 துணி மீன் வச்சு கொஞ்சம் சுவாரிச்சு சாப்பிட்டு போயிரு. சரியாம்மா? எம்மா மீன் பொரிக்கலையம்மா, குழம்புலயே பொட்டியோ எல்லாத்தையும். நேரம் இல்லட்டி அதான் பொரிக்கல. நீ வேணைக்கு எடுத்தோம்னா பொரிச்சு தரேன். சரியா? இப்ப நீ 2-3 துண்டு வச்சு சாப்பிட்டு போயிரு. பள்ளியிடத்துக்கு கொண்டு போயிடாத என்ன? குழம்பு மட்டும் ஊத்தி கொண்டு போ, வயிற்றுக்கு பிடிக்காது. சரியாம்மா? சரிம்மா. நான் பள்ளியிடத்துக்கு போயிட்டு வாரதுக்குள்ள வந்துருவேன்லம்மா. வந்துருவேன் மக்களே. அம்மா அதுக்குள்ள வந்துருவேன். என்ன நீ சாப்பிட்டு எடுத்துட்டு போ. சரியாம்மா? சரிம்மா. என்னக்கா சாப்பிட்டியா? ஆமா, காலையில ஒன்று தோசை சுட்டு தந்தா வச்சு தின்னாச்சு. மத்தியானத்துக்கு தான் என்ன செஞ்சு தொலைதாலோ தெரியல. 100 நாள் வேலைக்கு போறேன் அப்படின்னு நேற்று நைட்டே சொன்னான். அதான் என்ன வவகறி வவ குழம்பு வைக்காலோ தெரியல. உன் வீட்டில் கோமதியும் போறாளா எப்படி? இல்லைக்கா, அவளுக்கு எதோ கெதியா இல்லையா, அதான் போகலை. நானும் ஒன்றும் கண்டுக்கிடல. போனா இஷ்டம் இருந்தா போறா, இல்லாட்டா வேண்டான்னு விட்டுட்டேன். அவ்வளோதான். நம்ம எதுக்கெல்லாம் தலையிட்டுக்கிட்டு நம்ம போன்னு சொன்னா போறாள்வளா, போவாதன்னு சொன்னா போகாம தான் இருக்க போறாள்வளா. என்ன இதில் ஒரு நல்ல விஷயம்னா, காலையிலேயே சோறெல்லாம் பொங்கி வச்சு ரெடியா இருக்குமா, நம்மளுக்கு 10 நேரம் போட்டு தின்னுக்கிடலாம். அது ஒரு நல்ல விஷயம். இல்லை வீட்டில் கிடக்கான்னு வைங்க, நினைச்ச நேரத்துக்கு உலைய வச்சு 2 மணிக்கு உலைய வச்சு 3 மணிக்கு சோறு தருவா. இதுன்னா நான் காலையில பொங்கி வச்சுட்டு போயிருந்தா பத்தியா, நமக்கு 12 மணிக்கெல்லாம் பசிக்கணக்கா இருக்கும், வச்சு தின்னுக்கிடலாம். ஆமா, என் வீட்டில் என்னங்க தினமுமே காலையிலே பொங்கிடுவா. ஏன்னா பிள்ளைகள் பள்ளியிடம் போடும் பத்தியா அதை சோற வச்சு மத்தியானமும் சாப்பிட்டுக்கிடலாம், வேலை முடிஞ்சிடும். வா வீடு எவ்வளவோ பரவாயில்ல இங்க உள்ளதுக்கு. ஆமா சரி, அது போட்டும். ஏக்கா உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம முனியம்மா பேத்தி இருக்கல்ல, அந்த பிள்ளை இப்போ குழந்தை பெற்றிருக்கோம்ல. அப்படியாட்டி பரவாயில்லையே, கல்யாணம் ஆகி 9ஆம் மாசம் பிள்ளை பெற்றுட்டால. என்ன பிள்ளையா? ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்காளாம், சோகப்பிரசவமா. சரி, எந்த ஆஸ்பத்திரி? இங்கே தான் சீதாலட்சுமி ஆஸ்பத்திரியில் பெற்றிருக்கா. அப்படியா? சரி. உனக்கு தெரியாதோ? எங்க தெருல நேத்தான் பேசிக்கிட்டாளுவோ. எனக்கு இங்கே என்ன தெரியுதுன்னா, ஒரு பக்கம் போறதில்லைங்கனையே தான் இருக்கேன். எதுனாலும் நீ சொன்னாதான் எனக்கு தெரியும். ஆமா, ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்கலாம். இவா பேத்திக்காரியை போய் பார்க்கறதுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாலாம் முனியம்மா. ஆமா, இனி சேரத்தானே செய்வாவோ. பிள்ளை மூஞ்சியை பார்த்துட்டா பிரிஞ்ச குடும்பம் கூட சேர்ந்துடும். அதை சொல்லு. பேத்தி முறையிலேயே முழிக்க மாட்டேன் வைக்க மாட்டோம்னு இவளும் அவனும் ஒரே அடியாக தான் குதிச்சுட்டு கிடந்தாவோ. அவள் மர்மோ தான் இவளுக்கு தெரியாம போய் அந்த பிள்ளையை பார்த்துட்டு வந்தா. இப்போ பேத்திக்காரி பிள்ளை பெற்றுட்டாங்கவும் ஓடி போய் கல்யாணம் முடிச்சதெல்லாம் மறந்துட்டு போய் இப்போ யாரனை பார்த்துருப்பா போல. கொள்ளு பேரம்ல. ஆமா, அவெல்லாம் எனக்கு 8 குத்துக்கு இளையவா. அவ பார்த்தா கொள்ளு பேரம் எடுத்துட்டா. நமக்கு ஆண்டவன் இன்னும் கண்ணு திறக்க மாட்டுக்கார நினைச்சுதான் கவலையா இருக்கு. கவலைப்படாதக்கா, நல்ல நேரத்துல கொடுப்பாரு. என்னத்த நம்ம பெற்றது 2 பிள்ளை. நம்ம அவங்ககிட்ட இருந்தும் நல்ல செய்தி இல்லை, அவாட்ட இருந்தும் ஒரு நல்ல செய்தி இல்லைங்கல சங்கடமா தான் இருக்கு. வெளியில சொல்லலட்டாலும் மனசுக்குள்ள அந்த கவலை ஓடிக்கிட்டே தான் இருக்கு. நல்ல நேரத்துல கிடைக்கும்க்கா. என்ன மைடியர் அத்தைஸ்? என்ன சின்ன பொண்ணு, வேலை கிளம்பிட்டியா? ஆமா அத்தை, சாப்பாடுலாம் செஞ்சு வச்சு கிளம்பியாச்சு. ஆமா, எங்க அத்தை மூஞ்சியா ஒரு மாதிரி தொங்கி போயிருக்கு. ஒண்ணும் இல்லம்மா, சும்மா என்னத்தையும் பேசிக்கிட்டு இருந்தோம். எத்தை ஏன் மூஞ்சி எப்படி வச்சிருக்கியா? வயித்த கலக்குதா? ஒழுங்கா வாயை பத்திட்டு பேரு பார்த்துக்கோ. வீணா என்கிட்ட என்ன மாதிரி ஏச்சாங்கிட்டு போயிடாத. ஆம்தே கோபப்படுத்தியா? ஒரு அக்கறையில தானே கேட்டேன். உன் அக்கறை பக்கற ஒண்ணு எனக்கு தேவையில்லை. போத்திட்டு போ. சோறு பொங்கிட்டியா? பொங்கியாச்சு தே. பொங்கிட்டியா? அதுக்குள்ள என்ன முடிச்ச? நீ போனதே போற 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே அடுப்படிக்குள்ள போனா சோறு பொங்க போறோம்னு. ஆமா தே, புளி தண்ணி வச்சு ஓயில் வச்சிருக்கேன். அதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருப்போது? ஏன் தே வாய பழக்கிய? ஏன் கூறு கட்டவள, புளி தண்ணி துவையலா வச்சுட்டு போவே. நான் என்னதான் திம்பேன்? ஏன் தே இத்தனை வருஷமா கைட்டலி தான் தின்னியா? அப்படியே தின்னுங்க. கைட்டலி சாப்பிட பிடிக்கலன்னா ஸ்பூன் வச்சு சாப்பிடுங்க. நான் கழுவி தான் போட்டிருக்கேன். தலைவிதி இவளை வச்சு அலனும்னு. ஏன் தே தலையாவலிக்கு? ஏன் அறிவு கட்டவள, எனக்கு ஏற்கனவே கால் வெளியில புளி தண்ணியை தாளிச்சு விட்டோம்னு சொல்லுதியா? அதை ஊத்தி நான் என்னன்னு திம்பேன்? அதை தின்னுட்டு பிறகு கால் இழுத்துட்டு போறதுக்கா? இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்னைய கொள்ளுதலுக்கு ஒரே அடியா சாவடிச்சிரு. அதுவும் நல்ல ஐடியா தான் தே. ஆனா போலீஸ் கேஸ்னு 1008 விஷயம் இருக்கு பத்தியில, அதை நினைச்சுதான் பயமா இருக்கு. சின்ன பொண்ணு என்ன பேசியா? சின்ன பொண்ணு பிறவி என்னத்தையே செய்ய, நானே நேராயிட்டுன்னு காலையில இருந்து வேலை பார்த்து என்னால முடிஞ்சது ஒண்ணுதான் செஞ்சேன். ரசமாவது வைக்கலான்னு பார்த்தேன், மிளகு இல்ல. இப்ப கடைக்கால இதுக்கும் எனக்கு நேரம் இல்ல. சரி, ஒரு அவசரத்துக்கு இதை வைப்போமேனு வச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட மாட்டாவளா? சாப்பிட முடியாது. ஒழுங்கா எனக்கு வேற குழம்பு கறி வச்சுட்டு போ. எத்தேனா வேலைக்கு போனோம்லத்தே, நேரம் ஆகுதுங்களா? ஆமா, பெரிய கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போற. நீ வேலைக்கே போற? 100 நாள் வேலை நாங்க போய் இருந்துட்டு நல்லா கதை அளந்துட்டு தின்னுட்டு தூங்கிட்டு வரலாம். அதுக்கு தானே போற. எனக்கு என்ன தெரியாமல இருக்கு? என்ன ஆனாலும் சரி, ஒழுங்கா எனக்கு ஒரு நல்ல குழம்பு கறி வச்சுட்டு போ. அப்படி இல்லாட்டி நீ போண்டா, வீட்லயே கடை. ஏன் சின்ன பொண்ணு, நேராயிட்டு ஓடியா? அதான் வந்துட்டோம்க்கா. எத்தே நேராயிட்டு நான் போயிட்டு வரேன்னு. ஏன் நெடுமரம்? எத்தே பாய், சாயங்காலம் பாப்போம். இவெல்லாம் ஒரு பொம்பளையா? என்ன ஜென்மத்துல என்ன பாம்பண்ணணும்னு தெரியல. என் வீட்டுக்கு இந்த பேதையர்வா ஆண்டவன் அனுப்பியிருக்கானே, ஏவலுக்கு விட்ட மாதிரி. ஏக்கா பாருடி, சின்ன பொண்ணு நொல்ல கண்ணு நல்லவா நொல்லவாம் பெல்லா பாரு என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கா பாரு. கால் வெளி எனக்கு ஏற்கனவே இருக்கு. இதுல புளித்தண்ணியை கரைச்சு ஊத்திட்டு போயிருக்காளே இவள், நான் என்ன செய்ய? சரி விடுக்கா, எனக்கு புளித்தண்ணினா ரொம்ப பிடிக்கும். என் மரமும் எனக்கு கால் வலிக்குன்னு அதை வைக்கவே மாட்டா. ரொம்ப நாளா எனக்கு திங்கன்னு ஆசை. இன்னைக்கு என் வீட்டுல இருந்து குழம்பு கொண்டு வரேன். நீ இந்த குழம்பு ஊத்தி சாப்பிடு, நான் கொஞ்சம் புளித்தண்ணி ஊத்தி சாப்பிடுதேன். என்ன
நீ வேற கிறுக்குத்தனமா பேசாத டீ. உனக்கு என்ன குறைஞ்ச வயசா? கோமரியா நீ எந்த அன்னைக்கு புளித்தண்ணி திங்க போறோங்க? கை கால் இழுத்துட்டுனா என்ன செய்வே? அதெல்லாம் எனக்கு ரொம்ப எல்லாம் ஒன்றும் செய்யாதுக்கா. எனக்கு புளித்தண்ணினா நல்லா பிடிக்கும் பார்த்துக்கோ. என் மர்மம் வைக்கவே மாட்டேன். கால் வலிக்கும். இன்னைக்கு நான் அதை ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டேன். என் வீட்டில் ஏதாவது குழம்பு வச்சிருந்தானா கொண்டு வரேன். நம்ம 2 இங்கே வச்சு சாப்பிடுவோம். சரியா? என்ன செய்ய அதையே செய்வோம். இந்த பேதிரேவால வச்சு என்னத்த ஆளனா? சரி வீடுக்கா, வேலைக்கு போனுங்க. அவசரத்தில் அவளால் முடிஞ்சதை என்னட்டே செஞ்சுட்டு போயிருக்கா. நான் சாப்பிட்டுக்கிட்டேன். ஆமா, அவள் வேலைக்கு போனா அந்த அன்னைக்கு. அவள் வேலைக்கு போனுங்க என்னத்திலேயே போறா. உடம்ப உழைச்சி வேலை செய்யணுங்க என்னம்னா அவளுக்கு கிடையாது. நல்லா அங்கேருந்து சோத்த பங்கி கொண்டு போய் அங்கே அத்தனை பேர் உட்காந்து கதை பேசிக்கிட்டு மரத்தடியில் உட்காந்து தின்னுட்டு தூங்கி எந்திரிச்சு போட்டாக்கு போஸ் கொடுத்துட்டு வரணும் அவளுக்கு. அதுக்கு தான் என்னமோ கலெக்டர் தூயம் பார்க்க போறேனாக்கா வேலைக்கு போறேன்னு புளி தண்ணி தளிச்சு வச்சுட்டு போயிருக்கா. நாசமா போறவா. சரிக்கா விடு, என்னத்தையும் அவளால் முடிஞ்ச பண்ணி வச்சுட்டு போயிருக்கா. நீ ஒரே அடியா புலம்பாத. உடம்பு என்னத்துக்காகவும் இந்த கத்துனா இவன் இம்சையில நான் ஒவ்வொரு நாளும் கத்தி சாவதுக்கு ஒரே நாள் போயிட்டாலும் சந்தோஷம் தான் எனக்கு. சும்மா இருக்கா என்னத்தையா ஒன்று சொல்லிட்டு கிடக்காத. சாயங்காலம் வரட்டும் அவளுக்கு இருக்கு. ஏக்கா விரசலா போங்க, நேராயிட்டு. ஆமா, இன்னும் சரசுக்கா வேற சத்தம் கொடுக்கணும். மல்லியா வேற வரேன்னு சொன்னா அவளையும் சத்தம் கொடுக்கணும். மல்லியாக்காவுமா வராவோ? ஆமா சந்தி, அவளும் வாரன் இருக்கா. முதல்ல சரசுக்கா சத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மல்லியாவை கூப்பிடணும். சரசுக்கா வீட்டை விட்டு வெளியே வரதுக்குள்ள விடிஞ்சிருமே. உள்ளே தான் கிடப்பாவோ. சரசக்கா, சரசக்கா. நான் வந்துட்டு சின்ன பொண்ணு, ஒரு நிமிஷம். இன்னும் ஒரு நிமிஷமா? இவ்வளவு நேரம் என்ன செஞ்சாவ? இந்த சரசக்கா எந்த இடத்துக்கு போனாலும் நறுக்கு சுருக்குன்னு கிளம்பி வரவே மாட்டாவோ. வீட்டுக்குள்ளேயே அப்படி என்னத்தை தான் குடஞ்சிட்டே கிடப்பாவோ தெரியாது. பிள்ளையில பள்ளியிடத்துக்கு அனுப்பிட்டு வரணும்னா சாந்தி. ஏன்க்கா நம்ம இல்லைன்னா சும்மா வந்திருக்கோம். ஏன் மாவா சின்ன பிள்ளை தான். காலம்பரையே கிளப்பி அனுப்பிட்டு நான் ஓடியாந்துருக்கேன். அவங்களுக்கு அது முடியாத. நல்ல வளர்ந்த பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் தான் இருக்கோ வீட்டுல. சரி, ரொம்ப நீட்டாதிய 4 மணிக்கு வருவாவோ. ஒரு நிமிஷத்துல என்ன ஆயிர போகுது? அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, எப்பவுமே இப்படித்தானே பண்ணுதாவோ சரசக்கா. ஒரு பஞ்சாலிட்டியே கிடையாது. எது பஞ்சாலிட்டியா? அப்படின்னா என்னதுக்கா? பஞ்சு வேஸ்டியா இருக்கும் சின்ன பொண்ணு. அதான் அவ சொல்ல தெரியாம சொல்லுதா. இது கூட உனக்கு புரியலையா? எது பஞ்சு வேஸ்டியா? ஆமா, அதானே பேசியா 2 பேரும். அதுக்கும் சரசக்கா நேராய வர்றதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாம பேசலம்மா. லட்சுமிக்கா, உங்களுக்கு என்ன தெரியும்? பஞ்சாலிட்டினா பஞ்சு வேஸ்டின்னு அர்த்தம் இல்ல, நேரத்துக்கு வாரது. அதுக்கு பேர் தான் பஞ்சாலிட்டி. ஓ அப்படியா? தெரியாமல வாயை திறந்துட்டோம். இதை வச்சு இன்னைக்கு கொமப்பால்வல 2 பேரும் சத்தம் கட்டாம இருந்துருவோம். சின்ன பொண்ணு லட்சுமிக்கா அந்த அளவுக்கு படிச்சவோ கிடையாது. அதனால உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைங்களா? நீ என்னமோ படிச்சவான அந்த நீட்டுதே. உன் படிப்பெல்லாம் இப்படித்தானே. அந்த ஒரு சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியலையே. எது பஞ்சாலிட்டினா நேரத்துக்கு வரது நீங்க சொன்னீங்களா? அதாக்கா? ஆமா, நான் சொன்னதுல என்ன தப்பு? ஒரு படியா சிரிக்கா? தப்பே இல்லக்கா, உங்க அளவுக்கு படிப்பு என்கிட்ட இல்லதான். இப்படித்தான் தோல்வியை ஒத்துக்கிடணும் வாழ்க்கையில. அதான் நல்லது. கடவுளே, என்னத்த சொல்ல. எப்பா நேரம் ஆயிட்ட, போமாமா. ஆமா, இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து போமான்னு கேட்க வேண்டியதானே. எவ்வளவு நேரமா நிக்க தெரியுமா? நேரம் ஆயிட்டு சாந்தி. 2 வாய் சோறு அள்ளி வாயில போட்டு ஒடியாரே. அதான் முடிஞ்ச நேரம் ஆயிட்டு. சரி போனது போட்டு வாங்க, வேகமா நடப்போம். ஒடியாங்கம்மா, சீக்கிரம் போவோம். ஆமா, வந்தது லேட்டு. இதுல ஒடியாங்க சீக்கிரம் போகணும். பேச்சு வேற. லட்சுமி மல்லியான வேற கூப்பிடணுமே. ஆமாக்கா, அதான் நானும் யோசிச்சிட்டே வரேன். இன்னும் விரசலாம் நடப்போம். ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் யாரும் ஆளையே காங்கலையே. நம்மள சீக்கிரம் கிளம்புனாவோ இவோ எல்லாரும் கிளம்பி வர விட்டு நேரம் ஆக்கிட்டாவுல. ஒத்தையில போறதுக்கும் வழி தெரியாது நமக்கு எந்த இடம்னு. எப்போ ரோல தெரியலையே. யாரு மல்லியாவா? ஆமாத்தே, மல்லியா தான். கெதியா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. உன் மவையும் வீட்டுக்காரனா நல்லா இருக்காவளா? நல்லா இருக்காவத்த. பேரம் இருந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன். கொள்ளு பேரேன் நல்லா இருக்கானா? ஆமாம்மா, நேத்தா ஆஸ்பத்திரி போய் பார்த்துட்டு வந்தேன். நல்லா இருக்காவோ தாயும் ஜெயும்? சரி, நல்ல நேரத்துல ஒரு பிள்ளையே பெத்தா. ஆமா, இன்னைக்கு பார்க்க வரலாமான்னு தான் நான் சரசக்க எல்லாரும் பேசணும் நேத்து. அதுக்கப்புறம் வேலை வந்துட்டு திடீர்னு 100 நாள் வேலைக்கு அந்த அன்னைக்கு தான் கிளம்பி நின்றுகிட்டு இருக்கேன். அப்படியா? இன்னைக்கு வேலை உண்டோ? ஆமாத்தா, எல்லாரும் வந்துகிட்டு இருப்பாவோ. அவ வரவுன்னு தான் நாங்க நிக்கேன். எனக்கு இடமும் தெரியாது. அவ வராம போறதுக்கும் ஒத்தையில போறதுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. ஆமா, ஒத்தையில காட்டுக்குள்ள எப்படி போவேன்? ஆளோட சேர்ந்து போனா தான் சரியா இருக்கும். ஆமாத்தா, அதான் நேரம் ஆயிட்டு வர காணுமேனு பாத்துக்கிட்டே இருக்கேன். வருவாவோ. எல்லாருக்கும் பள்ளியிட போற பிள்ளைகள் இருக்கு. பள்ளியிடத்துக்கு அனுப்பிட்டு தான் வர முடியும். நமக்கு அப்படி இல்ல, சட்டுன்னு கிளம்பி வந்தாச்சு. ஆமா, அது வேற. பிள்ளைகளையும் பார்க்கணும்ல. சரி, உன் அவனுக்கு இப்ப எத்தனை வயசாவது? கல்யாணம் முடிச்சிட்டியா? இல்லத்த, பொண்ணு பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு பொண்ணு அமைதனக்கா வந்திருக்கு, மீனா சொந்தத்துல. எந்த மீனாமா? இந்த நம்ம மாரியம்மா சித்தி இருக்கவுல, அவ மாவா அங்க பக்கத்துல கட்டி கொடுத்துருக்கல பாளையங்கோட்டையில. ஐயா, அவ மவளா? ஆமா சித்தி, அந்த பிள்ளையோட நாத்தனா மவளை தான் பொண்ணு பார்த்துட்டு வந்தோம். எனக்கு பிடிச்சிருந்தது. அதான் சரி சாதத்தை வாங்கி பாப்போம்னு நினைச்சிருக்கேன். சரி, உன் மனசு போல பண்ணு. எனக்கும் மாரியம்மாக்கும் பேச்சு இப்ப கிடையாது. ரொம்ப நாள் ஆயிட்டு. ஏன் தே, என்னாச்சு? 2 பேரும் ஒன்னா தானே இருப்பியே எப்பவும்? அவ பேச்செல்லாம் முன்ன மாதிரி இல்லம்மா. எனக்கு அதான் பிடிக்கவே இல்லை. அந்த அன்னைக்கு தான் தேவையில்லைன்னு உதறிட்டேன். நம்மளுக்கு நம்மகிட்ட நல்ல முறையில பேசி வச்சிருக்கதான் சரிபட்டு வருவா. முன்ன விட்டு பின்ன பேசலாம் நமக்கு லாய்ப்பட மாட்டா. அதுவும் போத மாரியம்மானும் கோணம் காணாது கேட்டியா? இது வேறையா? நம்ம தெரியாதனமெல்லாம் அந்த அத்தையிட்ட மாட்டிட்டோம் போலயே. இப்ப பேச ஆரம்பிச்சோம்னா பேசிக்கிட்டே இருப்பாவுல. இவ்வளவு யாரும் சீக்கிரம் வர மாதிரி தெரிய மாட்டுக்க. அம்மா, ஓ மாவே நட்சத்திரம் என்னம்மா? உத்திராடம் தே. உத்திராட நட்சத்திரம், மகர ராசி. அப்படியா? சரி. மாரியம்மட்டெல்லாம் ரொம்ப பேச்சு வச்சுக்கிடாத. அவெல்லாம் ஒரு நேரம் நல்லா இருப்பா, ஒரு நேரம் நாயா விழுந்துருவா பாத்துக்கோ. நல்லவளே கிடையாது. மர்மூளை பத்தி ஊர் பூரா குவால் சொல்லிட்டு தெரியவா. மர்மா இவளை பத்தி குவால் சொல்லி தெரியவா. இப்படி ஒரு குடும்பம் எங்கேயுமே பார்க்க முடியாது. ரொம்ப மோசமான பே குடும்பம் பாத்துக்கோ. ஏ அப்பா, நீ இறங்கட்ட நேரத்துல இது வேற வந்து புடுப்புடுன்ட்டு கிடக்க. இவெல்லாம் எப்போ வருவான்னு தெரியலையே. மல்லியா, ஒடியா போவோம். நான் வந்துட்டோம்க்கா. ஏமா, என்ன எல்லாரும் 100 நாள் வேலைக்கா பெரிய? ஆமாத்தா, போய்கிட்டு இருக்கோம். பேரம் பிறந்திருக்கானம்னா கொள்ளு பேரே நல்லா இருக்கானா? பேரனும் பேத்தி நல்லா இருக்கவளா? நல்லா இருக்காவம்மா.
இன்னைக்கு வேலை இருக்கு, நாளைக்கு வந்து ஒரு எட்டு பிள்ளைய பார்க்க வரேன் என்னத்த. சரி சரி, அதனால என்ன, பொறுமையா வாங்க. உங்க கூட இன்னொருத்தி வளர்ந்தவா சுத்தி திரிவால வரலையா இன்னைக்கு வேலைக்கு? என்ன முனிசத்தே, என்னைய தேடிய போல? முனிசத்தையா? அம்மா உங்க பேர் முனியம்மா தானே, அதான் சுருக்கி முனிசுன்னே. எப்படி? நல்லா இருக்கு நல்லா இருக்கும். மாமியா என்ன இருக்காளா போயிட்டாளா? நீங்களும் அவங்களும் ஒரே செட்டு தானே, நீங்களே இருக்கும்போது அவருக்கு மட்டும்ளா? சரி ஏத்தே, உங்ககிட்ட பேசிட்டு இருக்க நேரம்ல, நேரம் ஆயிட்டு மாமியாட்ட பேசினா எங்க வீட்டுல தான் உட்காந்துருக்க, போய் பேசுங்க வாரோன்னு. மல்லியா வெரச நட. சரிக்கா. வரட்டுமா முனிசத்தே, பாய். வளர்ந்துகிட்டவா எப்படி திமிர்ல பேசிட்டு போறா பாரு. அது சரி, அவ மாமியா கூடயே இருந்து அவ புத்தி இவளுக்கு வந்திருக்கும். ஏப்பா, காலையில இருந்து பறத்தம் பறந்துட்டு தான் கிளம்பி இருக்கு. அப்படி இருந்து விட்டு நேரம் ஆயிட்டா போறதுக்கு. அதான் நேரம் ஆயிருதே, ஒரு நிமிஷத்துல பறந்து பறந்து வேலை பார்த்தாலும் சரி, ஒரு நிமிஷம் 9 மணி வந்துருது. அது பிள்ளைகள் இருக்க வீடு உள்ள நீங்க சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு வரதுக்கு எப்படி நேரம் இருக்கா? நான் அப்பளையே கிளம்பிங்கன்னு நின்னதான் குத்தம்னு ஆயிப்போச்சு. அந்த அளவுக்கு அந்த அத்தை வந்து பேசி உயிர் எடுத்துட்டாவோ. யார் மல்லியாக்கா, முனியமத்தையா? ஆமா சாந்தி, அவட்ட பேசாதா இவட்ட பேசாதா, அவ நல்லவா கிடையாது இவ நல்லவா கிடையாதுன்னு இந்த பழைய காலத்து பிராணத்தை பாட ஆரம்பிச்சிட்டாவோ. எனக்கு ஏன்டா இவட்ட பேச்சு கொடுத்தோம்னு ஆயிட்டு. நீங்க எப்படா வருவியன்னு ஆயிடுச்சு எனக்கு அதுக்கு பிறகு. நாங்களாம் நேரத்தோட வந்துட்டோம் மல்லியா, சரசக்காக்கு தான் நேரம் ஆயிட்டு. இப்ப பாரு அவதான் என்னமோ நேரத்தோட கிளம்பி வந்தோனக்கா முன்னாடி ஓடிட்டு நடக்காவோ. அதுக்கு என்ன செய்ய, அவளுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிட்டுங்க கண்டி நின்றுகிட்டே இருப்பாவோ. நம்மளால நேரம் ஆயிட்டு அப்படிங்க கண்டா வேக வேகமா ஓடுதாவோ, அதுவும் ஓடாம அப்படி நின்றுகிட்டே இருக்க முடியும்? ஆமா, அவ என்ன தப்பு பண்ணாலும் சொல்லிடக்கூடாது, உடனே இவ அவளுக்கு ஏண்டுகிட்டு வந்துருவா. எவ்வளவு தூரத்துல கிடக்கு இன்னக்கா, கொஞ்சம் பக்கத்துல இருக்க மாதிரி வேலை சொன்னா நல்லா இருக்கும். வீட்டுல சுவாறு கறி குழம்புன்னு காலையில இருந்து விடிஞ்சிருந்து வேலை பார்த்துட்டு திரும்ப இப்படி விரசலா ஓடி வரது வேற ஒரு மாதிரி மூச்சு வாங்குது. என்ன செய்ய, வீட்டு வேலையிலையும் பார்க்காம முடியாதுல்ல சின்ன பொண்ணு. ஆமாக்கா, இதுல இது செஞ்சு வச்சிருக்கு என் மாமியார், அந்த ஏச்சு ஏசுது. செஞ்சு வச்சிருக்கு ஏசுனாவளா? ஆமா மல்லியாக்கா, நான் செஞ்சு வச்ச குழம்பு கறி பிடிக்காதான், வேற ஏதாவது வச்சுட்டு போ அப்படிங்காவோ. நானே அவசர அவசரமா செஞ்சிருக்கேன், சரி இவ்வளவா செஞ்சாலே அப்படின்னு நினைக்கலாம்ல. அதை விட்டுட்டு என் மாமியார் ஏசிட்டு கிடக்கு பாத்துக்கோங்க. என்ன குழம்பு கறி வச்சுட்டு இருந்தா சின்ன பொண்ணு? நேரமே இல்லக்கா, காலையில எந்திக்கே நேரம் ஆயிட்டு, அதான் புளித்தண்ணி வச்சு துவையல் வச்சுட்டு வந்தேன். அடே அப்பா, இந்த வவக்கறி வவ குழம்பு வச்சுட்டு தான் அந்த அன்னைக்கு சாப்பாடு செஞ்சது எனக்கு அழுத்து போச்சுன்னு பேசுனியா? ஏன்க்கா, இதுவும் சாப்பாடு தானே, எத்தனை மக்கள் இதுவும் இல்லாம இருக்காவோ தெரியுமா? நீ மத்த மக்களை பத்தி எல்லாம் பேச வேண்டாம். உன் சௌரியத்துக்கு நீ புளித்தண்ணியை தாளிச்சு விட்டு வந்திருக்க. அவன் வயசானவோ புளித்தண்ணி தின்ட்டு எப்படி இருப்பாவோ, கால் வலின்னு சத்தம் போட மாட்டாவளா? எனக்கெல்லாம் புளித்தண்ணி தின்னா காலே வழியெல்லாம் இருக்காதுக்கா, ருசியா வச்சு சாப்பிடுவேன். சொல்ல போனா புளித்தண்ணி தான் கூட ஒரு உருண்டை சுவாறு இருக்கும் எனக்கெல்லாம். நான் அப்படி யோசிக்கவே இல்லை. கடைசியா மாமியாரும் நீங்க சொன்னாக்கா கால் வலிக்கும் நான் திங்க மாட்டேன், எனக்கு வேற குழம்பு கறி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்ததா, அந்த நேரத்துல நீ சத்தம் கொடுத்தியெல்லாம் அந்த அன்னைக்கு ஓடியாந்துட்டேன். சின்ன பொண்ணு, உங்க வயசுக்கெல்லாம் புளித்தண்ணி வச்சு சாப்பிட்டா ஒண்ணும் செய்யாது. அவன் வயசாளி பத்தியா, காய்கள்லாம் வலிக்கும். வேணா ஒண்ணு செய்யி, போவான்னு கொண்டு வந்திருந்தா அவங்க அத்தையிட்ட போனதுன்னா போன் போட்டு சரசக்கா வீட்டுல கொஞ்சம் குழம்பு வாங்கிடுவீங்களான்னு சொல்லு. அது அப்படிலாம் வாங்கிடாதுக்கா, பாத்துக்கிடலாம். சின்ன பொண்ணு இல்லன்னா எங்க வீட்டுலனாலும் குழம்பு கறி வாங்கிட சொல்லு. சின்ன பொண்ணு புளித்தண்ணி வச்சு சாப்பிடண்டாம். வேண்டாம்க்கா, இன்னைக்கு ஒரு நாள் தானே சாப்பிட்டுக்கிடுவாவே. என்னமோ ஏசிட்டு கோவத்துல சித்தி சாப்பிடாம இருந்தாலும் இருந்துருவோ பாத்துக்கோ. அதெல்லாம் எந்த ராசா எந்த கரைக்கு போனாலும் என் மாமியார் சாப்பிடாமலாம் இருக்காதுக்கா, சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி எந்திரிச்சிடும். வேற வாம்பாடு. மல்லியா, நீ என்ன குழம்பு கறி வச்ச? நான் வத்த குழம்பும் பருப்பும் தாம்க்கா வச்சு கொண்டு வந்தேன். ஏன் அவங்கிட்ட வேலைக்கு போறேன்னு சொல்லல, கோயிலுக்கு போறேன் சாயங்காலம் தான் வரும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். தெரிஞ்சா ஏசுவான். போவாதம்மா, வீட்லயே இருக்கிறதுக்கு இப்படி காத்தாட வந்து வேலை பார்த்துட்டு போனா நல்லதானு சொன்னாலும் அவனுக்கு புரியாது. அதான் அவங்கிட்ட கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆமா, அப்புறம் என்ன செய்ய, அவளுக்கு நம்ம சொன்னாலும் புரியாது. வேலையும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. போனமா ஒரு 2 மண்ணாளி பட்டமா சம்பளம் வாங்கினமான்னு வந்துடலாம். அதை நம்ம சொன்னா புரிஞ்சுக்கிட்டே மாட்டாவோ. இப்ப வர தீபாவளி வருது, நம்ம கையில கொஞ்சம் காசு இருந்தா கூட குறைய சாமான் வாங்கிடலாம் பத்தியா? ஆமாக்கா, தீபாவளிக்கு கூட குறைய பலரும் செஞ்சுக்கிடலாம். பிள்ளைகளுக்கு கூட குறைய துணிமணிக்கு கொஞ்சம் காசு போட்டு எடுத்துக்கிடலாம். இப்போம்லாம் 1500 ரூபா 2000 ரூபாய் குறைஞ்சு நல்ல துணியிலே இல்ல. ஆமா, எப்பவும் வீட்டு செலவுக்கு 1000 ரூபாய் தான் தருவாவோ, அதுக்குள்ளேயே தீபாவளியும் கழிக்கணும் போவோ. அது நமக்கு முடியாது. என்னத்தையும் எங்களை வந்துட்டு வேலை பார்த்துட்டு போனோம்னா என்னத்தையும் ஒரு வாரம் வேலை பார்த்தாலும் அதை வச்சு நம்மளுக்கு கொஞ்சம் சேலை நல்ல துணிமணி எடுத்துக்கிடலாம். அதை சொன்னா புரியாம பேசிட்டு கிடப்பாவோ வீட்டுல. சரசக்கா, என்னைக்கு சவுளி எடுக்க போலாம்? போவோம் சாந்தி, அதை ஒரு நாள் பேசி முடி வச்சுட்டு போவோம். எனக்கெல்லாம் அந்த சேலை கரெக்டா எடுத்து சேலையே நிறைய கிடக்கு, அதே போதும். என் பிள்ளைகளுக்கு தான் 2 ட்ரெஸ் எடுக்கணும். வார நேரம் பூரா எனக்கு துணிமணி வேண்டாம், பிள்ளைகளுக்கு எடுக்க தான் கடைக்கு வரணும்னு சொல்ல வேண்டியது. அங்க வந்தா நல்ல பட்டு சேலை மாதிரி தூக்கிட்டு வந்துருவா. கடைக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வேண்டாம், பிள்ளைகளுக்கு தான் ஒரு படம் கட்டிட்டு திரிவாளுவோம். எதுக்கு தான் இப்படி நாடகம் நடிச்சு நல்லா வந்து பேர் எடுத்துட்டு திரிதாளோ தெரியல. எப்பா, ஒரு வழியா வந்து இறங்கியாச்சுப்பா. ஆமாக்கா, எவ்வளவு தூரம் மூச்சு இறச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு மாதிரி. பள்ளியெடுத்து பிள்ளைகள் உடனாக்கெல்லாம் ஓடி வந்திருக்கோம். வேற எப்படி இருக்கும்? அதான் தெரிஞ்ச விஷயமாச்சக்கா, நம்ம எப்பவுமே இந்த ஆலமரத்தடியில சித்த உட்காந்துட்டு தானே வேலையை பார்ப்போம். அது மாதிரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஏமா, என்ன வந்தது லேட்டு, வந்து அப்படியே உட்காந்துட்டியா? உட்காந்துட்டு பார்த்துட்டு வந்தீங்களோ? அப்படிலாம் இல்லம்மா, சித்த நேரம் உட்காந்துட்டு வருவோம் தான் இருந்தோம். ஒரு 5 நிமிஷத்துல வந்துருந்தோம் மறுபடி. ஆமா, வந்ததே லேட்டு. எல்லாம் என்னங்க வேலையில பாருங்க. போட்டா வேற பிடிக்கணும். எல்லாரும் வேலை செஞ்ச மாதிரி போட்டாக்கு போஸ்ட் கொடுத்தாதான் உங்க பேரை எழுத முடியும். இல்லாட்டி நீங்க ஆப்சன்ட்னு போட்டு வச்சிருவேன். பாத்துக்கோங்க, ஆப்சன்ட் போட்டா அப்புறம் சம்பளம் கிடையாது. பியர்லேருவா எப்படி பேசிட்டு போறா பாரு. எங்க இருந்து எங்க வரைக்கும் நடந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு வரதுக்கு பொறுக்க மாட்டுக்கா. அப்படி அவ குதிரவால அத்து புடிங்கி விட்டுலாமான்னு வருது. வீடு சின்ன பொண்ணு, அவ வேலையை அவ பார்க்க, அவளை ஏசி என்ன போகுது. நம்ம மெல்ல மெல்ல இருந்துச்சு வேலையில பார்க்க பாப்போம் வாங்க. அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. எம்மா, என் மேகலா, என்ன பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? ஒழுங்கா மேடம்னு கூப்பிடணும். எம்மா, நீ என்னோட வயசுக்கு இளையவா தானே?
வயசுக்கு மூத்தவா இளையவங்க பேசுங்க ஆவாது, புரியுதா? ஒழுங்கா மரியாதையா பேசுங்க. மரியாதைங்கிறது அவ்வளோ நடந்துக்கிறத பொறுத்து தன்னால கிடைக்குது. கேட்டு வாங்கினா அதுக்கு பேர் பிச்சை. பாருமா, ரொம்ப ஓவரான பேசிட்டு இருந்தா நீ வேலைக்கே சரியா வர மாட்டேன்னு சொல்லி உன் பேரை எடுத்துறேன் பாத்துக்கோ. அப்படியா? தயிர் ஏறினா நீ என் பேரை எடுத்து பாரு என்ன கதையாவதுன்னு. என்னமோ உன் புருஷ வெட்டி இடத்துல வேலை பார்க்க வந்தானக்கா ரொம்ப தான் அலட்டிட்டு தெரியுத. நீ எங்க வேலை பக்கம் தான் வந்திருக்க, நாங்களும் இங்க வேலை பக்கம் தான் வந்திருக்கோம். உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை நீ பார்க்கணும், எங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை நாங்க பார்ப்போம். அதுக்கு இடையில உன்னைய மரியாதையா தூக்கி தலையில வைக்கணும் வைக்கலாம் முடியாது. நேற்று வரைக்கும் பிச்சை எடுத்துட்டு தெரிஞ்சவளோ இன்னைக்கு ஒரு கண்ணாடியை மாட்டிட்டோம்னு உடனே நான் பெரிய இதுன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு என்னை எல்லாரும் மரியாதையை தூக்கி வைக்கணும்னு நினைச்சால அப்படின்னா செருப்படி தான் கிடைக்கும். யாரா இருந்தாலும் நல்ல குணத்தோட நடந்துக்கிட்டா மட்டும்தான் மரியாதையெல்லாம் கிடைக்கும். இவள் வீட்டுல பேசினா என்னோட இமேஜ் தான் போகும். உனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காங்க. இங்க பாரு, அனாவசிய பேசலாம் வச்சுக்கிடாத. போய் வேலையில பாருங்க போங்க. என்ன போய் வேலையை பாரு முட்டையா சொல்லுத, வந்துட்டோம்னா அட்டெண்டன்ஸ் போட்டு போட்டா விடு, அப்பதானே வேலை பார்க்க முடியும். அப்புறம் எப்படி நாங்க வந்தது கத்தாச்சி இருக்கோம்? நீ வாட்டுக்கு நாங்க வரலன்னு சொல்லிட்டேனா? நான் ஒன்னும் அப்படியெல்லாம் பேச சீப்பான ஆள் கிடையாது. போய் வேலையை பாருங்க, நான் கேமரா எடுத்துட்டு வருவேன். உங்க வேலை அந்த பக்கம். பேசாம வாங்குற சம்பளத்துக்கு நேர்மையா வேலை பாருங்க. அதை நீயே கண்ணாடியை பார்த்து வாங்கிட்ட சொல்லிக்கோ. வாங்கக்கா எல்லாருமே வேலையை பார்ப்போம். என்ன திமிரு பண்ணுதல்வோ, இவர்களெல்லாம் வேலைக்கே சேர்த்திருக்க கூடாது. எல்லாம் நம்ம ஃபால்ட் தான். ஃபோன் அடிக்கி ஒருவேளை இவங்க தான் போடுவாங்களோ? 2 நாள் ஆகுது, நானும் 2 நாளா தூங்காம ஃபோன் வரும்னு பார்த்துட்டே இருந்தேன். இப்பதான் ஃபோன் போடணும்னு தோணி இருக்கு போல. இது கம்பெனி கால்லா, அவன் ஃபோன் பண்ணலையோ? ஏன் இப்படி பண்ணாவ? ஒரு ஃபோன் பண்ணி பேசினாதான் என்னவா? சரி, அவ தான் கால் பண்ணி பேசணும்னு என்ன இருக்கு, நம்ம ஃபோன் அடிச்சு கேட்டுருவோம். ஃபோன் போடுவோன்னு ஈஸியா நினைச்சிட்டோம், என்னன்னு போட ஒரு மாதிரி இருக்க. சரி, ஃபோன் போட்டு தான் பார்ப்போமே. பரவாயில்லையே, 2 நாள் ஃபோன் பண்ணன உடனே மேடம் ஜியே ஃபோன் பண்ணிட்டாங்களே, அட்டன் பண்ணி பேசுவோம். ஹலோ, எம்மாடி ஃபோன் எடுத்துட்டாவோ? பேசவா வேண்டாமா? வேண்டாம், வச்சிருவோம். ஏன் கால் கட் ஆயிட்டு? மேடம் வெக்கப்பட்டு வச்சுட்டாங்களோ? அதனால என்ன, திரும்ப நம்ம அடிப்போம். ஃபோன் அடிக்கி அவதான் போடுதாவும் நினைக்கேன். அவளே தான். சரி பேசுவோம், பாவம். ஹலோ, என்ன மேடம் ஃபோன் பண்ணியிருந்தீங்க போல? நான் யாருக்கும் கால் பண்ணலையே. அப்படியா மேடம்? அப்போ உங்க நம்பர்ல இருந்து எனக்கு கால் வந்தது மேடம், நீங்க பண்ணலையோ? நான் ஏன் பண்ண போறேன்? தெரியாம கை தவறி ஃபோன் வந்திருக்கும். நானெல்லாம் யாருக்கும் ஃபோன் போடல. சரி மேடம், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், நம்பிட்டேன். எம்மாடி, நீங்க இப்ப எதுக்கு கால் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. சும்மா தான் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்கலான்னு தான். 2 நாளா கேட்காம இருந்துட்டு இன்னைக்கு தான் கேட்கணும்னு தோணுதோ? அதுவும் என் நம்பர்ல இருந்து தப்பி தவறி உங்களுக்கு ஒரு கால் வந்துட்டு உடனே கேட்கிய, இல்லைன்னா அதுவும் கேட்க மாட்டியா? அப்படித்தானே? அப்படிலாம் இல்ல மேடம், நாங்களும் எப்போ உங்ககிட்ட பேசலாம் தான் இருந்தோம். ஆனா கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, அதனாலதான் பெற பேசுவோம்னு நேரம் ஆயிட்டு. இந்த நொண்டி சாக்கெல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது. சாரி மேடம், நான் 2 நாள் கால் பண்ணாம இருந்து தப்பு தான் மேடம். இப்படியெல்லாம் சாதாரணமா விட முடியாது. தப்பு பண்ணா ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். அப்படியா? சரி, நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிட்டது மேடம். என்னன்னு மட்டும் சொல்லுங்க. என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? இனிமே மேடம் வாங்க போங்கன்னெல்லாம் என்னைய பேசக்கூடாது. சாதாரணமா மகா நீ வா போன்னு தான் பேசணும். சரிங்க மேடம். மேடமா? இப்ப நான் என்ன சொன்னேன்? சரி மகா, நீ சொல்ல மாதிரியே நான் நடந்துக்கிட்டேன். சரியா? அப்படித்தான், இதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. சரி, என்ன பண்ண? சாப்பிட்டியா? எப்படி? சாப்பிட்டாச்சு, காலையில சாப்பிட்டாச்சு. மத்தியானம் இனிமே தான் சாப்பிடணும். நேராவது என்ன சாப்பிடலையா? கடைக்கு வந்திருக்கேன், வரும்போது பசி இல்ல, அதான் சாப்பிடாமலே வந்துட்டேன். இனி வீட்டுக்கு போய் சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டல? எப்படி? இல்ல, நான் வீட்லயே இருந்து தான் வேலை பார்க்கேன். பசிக்கல, அதானே சாப்பிடல. என்ன சாப்பாடா? தெரியல, எங்க அம்மா என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்காளோ, சாப்பிடணும். செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்களா? எங்க போயிருக்காங்க? சோறெல்லாம் பொங்கி வச்சுட்டேன், கோயிலுக்கு போயிட்டு வரேன், வரதுக்கு சாயங்காலம் ஆகும்னு சொல்லிட்டு போயிருக்கா எங்க அம்மா. எங்க அம்மாவுக்கு ஒரே கவலை தான், அவனுக்கு எப்ப கல்யாணம் நடக்க ஒரு நல்ல மருமா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு போய் சாமி கும்பிட போயிருக்கா. நான் கூட எங்க அம்மாட்ட கேட்பேன், இப்படி எல்லாம் கோயிலுக்கோலா போய் சாமி கும்பிட்டா மட்டும் உனக்கு நல்ல மருமா கிடைச்சிருவாளா அப்படின்னு. ஆனா சாமியை சும்மா சொல்லக்கூடாது, எவ்வளவு தூரம் எங்க அம்மா சாமி கும்பிட்டாலும் அதுக்கு தக்கன உங்களுக்கு நல்ல மருமா தான் கிடைக்க போறா இப்போ. நல்ல ஐஸ் வைப்பிய போலயே. சரி, நேரத்தோட சாப்பிடுங்க, நானும் போனை வைக்கேன், நாளைக்கு பேசுவோம். பொசுக்குன்னு வைக்கணும்னு சொல்லிட்டா இப்படி? கொஞ்ச நேரம் பேசுங்க, இப்பதானே போன் பண்ணீங்க. நான் ஒன்னும் போன் பண்ணலனே, நீங்க தான் எனக்கு போன் பண்ணீங்க. சரி, அப்படியே வச்சுக்கிடுவோம். நான் இப்பதானே போன் பண்ணிருக்கேன், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாவது பேச வேண்டாமா? உங்களுக்கு என்ன, வீட்ல இருந்து ஹாயா உட்காந்துட்டு பேசுங்க, யாருமே இல்ல. எனக்கு அப்படியா, கடையில ஆள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, திடீர்னு எங்க அப்பா வந்துரும், அப்புறம் நான் பயந்து போய் தானே பேசணும். உங்களை பார்த்தா யாருக்குமே பயப்படாத ஆள் மாதிரிலாம் இருக்கு, பயப்படுத ஆள் மாதிரிலாம் தெரியலையே.
போங்க. இறுதி போலே அலைகிறேனே உந்தன் பேச்சை கேட்கையில் குழந்தை போலே தவழ்கிறேனே உந்தன் பார்வை தீண்டையிலே. சபாடா ஒரு வழியா சாப்பிட வந்து உட்கார்ந்தாச்சு. சரி எப்பவும் போல யார் யார் என்னென்ன கொண்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன சின்ன பொண்ணு டீச்சர் பாடம் நடத்துறது மாதிரிலாம் கேட்க? அவ அப்படிதான் மல்லியா, சாப்பிடுறதுக்கு வந்து உட்காந்துட்டா மட்டும் என்ன குஷியா பேசுவாங்க. இப்ப பாரு என்னென்ன பேசுவான்னு. எக்கா சீரியஸா இருங்கக்கா கொஞ்சமாவது. எல்லாரும் என்னென்ன கொண்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். நான் சாம்பார், நான் மீன் குழம்பு சின்ன பொண்ணு, நான் தேங்காய் சோறும் குருமாவும் சின்ன பொண்ணு, வத்த குழம்பு. வா வெரைட்டி வெரைட்டி எல்லாரும் கொண்டு வந்திருக்கீங்க. நான் புளித்தண்ணியும் துவையிலும் கொண்டு வந்திருக்கேன். யாருக்கும் புளித்தண்ணி துவை வேணா எடுத்துக்கோங்க சரியா? நான் கொண்டு வந்த சாப்பாடை நான் சாப்பிடவே மாட்டேன். மத்தவ கொண்டு வந்தா நான் எடுத்து சாப்பிடுவேன். யாரும் அதில் அப்செக்ட் பண்ணவே கூடாது. சரி சரி, எப்பவும் போல உனக்கு யார்ட்ட என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கோ. இதுதான் சரசக்காங்குது. மல்லியாக்கா நீங்களும் பர்மிஷன் தருவீங்களா? சரிம்மா, இதுல என்ன இருக்கு? ஆளு பெருமா ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். ஒரே சாப்பாடே சாப்பிட முடியும். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிடுவோம். தேங்க்ஸ்க்கா. ஆனா ஒரு கேள்வி, ஏன் யாருமே பழைய சோறு கொண்டு வரல? மெயின் அந்த வெயிலுக்கு பழைய சோறு தானே கொண்டு வரணும். எல்லாரும் சுவாத்த பொங்கி கொண்டு வந்திருக்கிய. எங்க வீட்டுல நேத்து நைட்டும் சோறையே சாப்பிட்டுட்டோம் சின்ன பொண்ணு. அதான் பழைய சோறு இல்ல. லட்சுமிக்கா மெனக்கட்டு காலையிலேயே மீன் குழம்பு வச்சீங்களோ? இல்ல சந்தி, நேத்து வயலுக்கு போயிட்டு வரையில சாயங்காலம் மார்க்கெட்டு போய் மீன் வாங்கினா வந்த உடனே குழம்பு வச்சுட்டேன். அதனாலதான் காலையில அப்படியே சோறை மட்டும் வடிச்சு குழம்பு கொண்டு வந்துட்டேன். சரி அக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க. மல்லியாக்கா, எனக்கு வத்த குழம்பே வீட்டுல வைக்காதுக்கா. யாராவது வச்சா வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். எனக்கு கொஞ்சம் வத்த குழம்பு தரலாம்? எடுத்துக்க சந்தி, யாராருக்கு எது எது வேணுமோ எடுத்து வச்சு சாப்பிடுங்க. லெட் ஸ்டார்ட். நித்தோ நித்தோ நெல்லிச்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா. ஆ நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த நினப்பு வந்து மயக்குதையா. ஆ எக்கா யாம்கா எல்லாரும் என்னை பத்தி சிரிக்கிய? ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, நீ சாப்பிடுறது அழகா உட்காந்து ரசிக்கும். வாங்கக்கா, எனக்கு வயிறு பிஸ்கில அதான் சாப்பிடுதேன். நீங்களும் ஏன் பாத்துட்டே இருக்க? எல்லாரும் எடுத்து வச்சு சாப்பிடுங்க. வாழ்க்கையில கவலை வந்தாலும் சரி சந்தோஷம் வந்தாலும் சரி நல்ல முறையில சாப்பாடு மட்டும் வச்சு சாப்பிடணும்க்கா. காத்து இயற்கை வகை வகையான சாப்பாடு, இதுக்கு மேல என்ன வேணும்? உசுர நீதானே நீதானே முடிவும் கூட தானே. ஆ